நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எனக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். We would like to have our favorite Vimal sir on stage. இதெல்லாம் கடந்து இன்னைக்கு எங்களுக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த குழுவை மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு அழகான புகைப்படத்தோட இந்த ஆடியோ லான்ச் மற்றும் பிரஸ் மீட்டை தொடங்கணும்னு ஆசைப்படுறோம். இது உங்களுக்கான தருணம். So can we please click photographs of the team? இது வீடியோஸ்க்கான தருணம். நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். செதுக்கிருக்கிறாரு பாடல்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கவிஞர் ஏகாதசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக. ப்ளீஸ் சார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் போகிறோம். ஆனால் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார், நண்பர் சுகா, அப்படி நிறையா ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர், அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். 5மே 5 ஜானரில் இருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு 5-6 தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறாரு, கேமராமேன் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு. ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது முழுக்க என்னென்னா, அந்த படம் நல்லா வந்துடணும், அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவர் அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு படத்தில் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்குறாரு. அந்த மெட்டுக்குள்ளே வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நல்லாயிருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்படி 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, சார் இந்த வார்த்தையை மாற்றிடலாமா பாரு, அப்புறம் அந்த வார்த்தையை மாத்திர வார்த்தையெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படி தான் குருவி சேர்க்குற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து அது ஒன்றும் இல்லை, இசை சொற்களை அடுக்கிறது தான். நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வெர்ஷன் எழுதுகிறோம். பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு பாடலாசிரியனோட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய ரீவர்ஷன் எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம். எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்களை நம்பினாங்க. எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த படத்தில் 5 பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு. அதே மாதிரி விமல், இந்த படத்தோட நாயகன் விமல் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு படம் இயக்குனேன். அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன். தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு படம் எழுதியிருக்கேன், அஞ்சலன்னு ஒரு படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும், படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இன்னொரு நபரை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது விஷுவலி என்டர்டெய்னிங்காக இருக்கும்போது அந்த மக்களை இன்னும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல டிஓபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க. இந்த படத்தினுடைய டிஓபி எம் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் இயக்குனருக்கு என்னை ஒரு கேமராமேன்லேருந்து புதுசாக ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு. நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமா அண்ணன் வந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சேஷ்மிதா அவர்கள். இந்த படம் அதில் இருக்கக்கூடிய அனுபவம் அதை நீங்கள் பேசி கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்மிதா ராஜு. ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்ததாக இன்னொரு நபரும் மேடையில் இணைகிறாரு. கிடாரி படத்தினுடைய இயக்குனர் பிரசாத் முருகேசன் அவர்கள் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ப்ளீஸ் சார். எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மேடையில் இணையணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வந்து. எல்லாருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்காக. எனக்கு சொல்லப்போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். லைக் ஏகாதசி சார் ஆகட்டும், சுகுமார் சார் ஆகட்டும், தேவன் சார் ஆகட்டும், சீமான் சார் ஆகட்டும், விமல் சார், எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சதே பார்த்திங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேபில் தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சு. ஸோ அந்த படத்தோட ப்ரிவ்யூ பார்த்தாரு டைரக்டர் சார். அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க. நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள் ஒர்க்கு, இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே வாசலில் தான் என்னை கமிட் பண்ணார். அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், எஸ்கி சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக. அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. எஸ்கி சார் சொல்லணுன்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும். ஸோ நான் வேறு எதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார். ஸோ ரொம்ப நம்மளை சொல்லப்போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க. அண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில். எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மிக்ஸ் பண்ண அதர்ஸ், என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அண்டு படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வெரி வெரி வார்ம் வெல்கம் டு யூ. அடுத்ததாக இன்னொரு நபரை பேச அழைக்க போகிறோம். ஒவ்வொரு முறை இவருடைய படைப்பை பார்க்கும்போது நிறைய எழுத்தாளர் சுகா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். ஊடக தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம். இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பீர்கள்
என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திரா அவர்களிடம் தொலைபேசி கிடையாது. அப்போது அவருக்கான தொலைபேசி என்னிடத்தில் இருந்தது. எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது. அந்த நண்பரின் பெயர் சீமா. எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்போ காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணுனா நான் தான் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார். அவர் ஃபோன் பண்ணால் அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன். இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு MS பாஸ்கர் அவர்கள். அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும். எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெயர் திரு இளவரசு. இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார். அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. காரணம், இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைநிமிர்ந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித் ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். சத்யஜித் ரேயின் வரிசையில் எத்தனையோ பெரும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழாநாயகர் இசை அமைப்பாளரையும் வாழ்த்தி, பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆதல் சுகுமார் அவர்கள் நமக்காக பேச வராரு. Can we please have you on stage? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமானன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நடிகர்களில் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதான் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்குறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம MS பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது.
நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான் அதான் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமசிவன் பார்த்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. அச்சோ, நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார் என்ன அது பேசிக்கிருக்க அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளெல்லாம் யோசிச்சா, சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எஸ்ஐகே கார்பன் சாருடைய. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார், சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கிளப்பியிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம பார்க்கக்கூடிய ஆதிரா அவர்கள் எங்களுக்காக பேச வரணும். இந்த படத்தை பற்றியும் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேம். தமிழ் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கெங்கே இருக்கு? தோ நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேறு பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை, வேறு வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த குழு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் சீமான் சார் இருக்கும்போது நம்மெல்லாம் என்னத்தை நமக்கெல்லாம் பேசவே தெரியாது. நம்ம எஸ்ஐகே கார்வன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டயலாக்லேயே தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மாவை இப்போ வாழ்கிறான்னு. இது நிறைய கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகர் ஆகிறாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தில் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமெண்டு. அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய நாயகி சாயாதேவி அவர்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத நீங்களே பேசி எங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோடய 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் டெல் us about the experience. வாங்க. சாத் முருகேசன் அவர்களை அன்போடு மீடியா கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இசக்கி கார்வண்ணன் சார் அவரோட ரொம்ப ஒரு 2-3 ஆண்டுகளாக அவரை பார்த்துட்ருக்கேன். சினிமா மேலே ரொம்ப பேஷன் உள்ள ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர்ற படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமான் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புதுப்படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளோ இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அதை எப்போவுமே சீமான் அண்ணன் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு சீன் இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார், உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏகாதசி சாரை பற்றி சொல்லணும். அண்ணன் தான், ஏகாதசி அண்ணன் தான். ஏன்னா கிடாரி படத்தோட ஆடியோவில் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் தர்புகா சிவாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு மேடையிலையும் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த துறையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி அண்ணன். மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடைந்தால் இன்னும் நிறைய இதே மாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூம் தான் இதான் ரூம்னு அலாட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்கள் போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனதுமே இதுதான் சீனு. இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை வேணாம் நான் அந்த எடிட்டிங்கில் போயிடும் ஷார்ப்பாக பண்ணுங்க. டேரக்டர்கிட்ட தப்பிச்சு நான் ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இவ்வளோ தான் போதும்னு மெஷர் பண்ணி வாங்கினார். அவருக்கு உறுதுணையாக நம்ம கேமராமேன் ஐயோ நினச்சே பார்க்க முடியாது. அங்கே சிறுமலையில் அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்டில் க்ரெயின் கொண்டு போக முடியாது. க்ரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று ஒரு லைட்டினுடைய ஸ்டாண்டு மேலே இன்னொரு லைட்டு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட். உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ படங்கள் அங்கங்கே மூவ் பண்ணிட்டுருக்கேன். பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துறீங்க. அப்புறம் என்னையை கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. இந்த கூட சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தவனும் பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் என்னை நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓவராக பண்ண வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இழுத்தது மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு போய் நடிக்க வச்சார். அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைமில் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணேன்னு சொல்லி உண்மையிலே ஒரு குடும்பமாக அங்கே ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்ப ட்ராவலில் இன்றைக்கி இசை லெவலில் கலந்ததுக்காக ஷூட்டிங்லேருந்து அவசரமாக ஓடி லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. இதில் விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அதில் தெரியும். உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசில் படத்தை ஓட்டி பார்த்துட்டு
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுப்பாரு. இது போதும்ண்ணா. ஹேண்ட் ஹோல்டு ஷாட்டை ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட் ஹோல்டு ஷாட்லேயே போட்டு முடிச்சுட்டு போயிடாரு. க்ளோஸு எல்லாமே ஓய்டு வந்துடும், அதிலே கிரைன் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே அற்புதமாக பண்ணார். சிறப்பாக இருந்தது. சிறப்பாக எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டின ஒரு மிகப்பெரிய விஷயம். வரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இது இந்த நேரத்தில் இது அப்படின்னு அழகாக பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினார். இந்த படம் அத்தனை பேர் உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு. இல்லை நானும் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங்கில் இருந்ததுனால காலதாமமாக வந்துட்டேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து விமலன் அந்த வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போத்துலேருந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, ஹிந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறையா செமையாக இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோடய பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அது மாதிரி எங்கள் 2 பேர் பேர் வந்து வேறு வேறு மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேறு. அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார், ஹீரோயின் சாயாதேவி, அப்புறம் என்னோடய பேர் சேஷ்விதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்களை பற்றி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க, அதனால் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது எல்லோரும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. காட்சிகள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ. இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் மகள் சாயாதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும். சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார். அது எதுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்பில்ல அண்ணாச்சி. இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும். ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள், அதுக்கு அப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை அப்படின்னு. நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி கார்வணன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அண்ணாச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய
ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையோட பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சிட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்றைக்கி கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கை தட்டலாம். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமாக. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து 2 மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.